வணக்கம். பழனி விநாயகா ஜோதி நிலையம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் போட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் இன்று காதல் சுக்கிரனை பற்றி ஒரு பதிவு. காதல் காரகன் சுக்கிரன். காதலிப்பவர்களுக்கு துணை செய்பவன் சுக்கிரன். காதலுக்கு தூது போபவன் சுக்கிரன். காமத்திற்கும் காரகன் சுக்கிரன். சுக்கிரத்துக்கு காரகன் சுக்கிரன். சுரோனிதத்துக்கும் காரகன் சுக்கிரன். சுக்கிரன் இல்லாமல் புத்திர பாக்கியம் இல்லை. ஆண்களுக்கு விந்தணுக்களை உற்பத்தி செய்பவனும் பெண்களுக்கு அந்த நாத அணுக்களை கருமுட்டையை உற்பத்தி செய்பவனும் சுக்கிரன் தான். அப்ப அந்த சுக்கிரன் இல்லையேல் சுகம் இல்லை, சுக்கிரன் இல்லையேல் சந்தோஷம் இல்லை, சுக்கிரன் இல்லையேல் புத்திர வாக்கியம் இல்லை, சுக்கிரன் இல்லையேல் சுகமே இல்லை. அதான் காதல் சுக்கிரன். இப்ப காதல் சந்தியான்னு கேள்விப்பட்டிருப்போம், நடிகை. அப்ப இது காதல் சுக்கிரன். எம் ஆசான் போகர் சிரிக்கிறார் பார்த்தீங்களா? எப்படி அவர் என்னுடைய பேராசனுடைய சிலையை செய்த பொழுது அந்த காம வாய்ப்பட்டதை அதிகமாக செஞ்சார். அவருடைய இச்சை தீர்ந்த பிறகுதான் அந்த சிலையை செய்ய ஆரம்பித்தார். கலியுகத்தின் ஆரம்பத்தில் அந்த சிலையை செஞ்சார். கலியுகம் ஆரம்பிக்கும் பொழுது எம் ஆசான் போகர் பெருமான் சமாதியாகிவிட்டார். புலிப்பாணி, என் சிற்றாசான் புலிப்பாணியிடம் என்னுடைய பேராசனுடைய சிலையை ஒப்படைத்து விட்டு அவர் சமாதியாகிவிட்டார். ஏன் போகரை சொல்லணும்னா, எம்பெருமான் போகர் பரணி நட்சத்திரம். அவரும் காதலுக்கு இலக்கணம் வகுத்தவர், காதலால் கட்டுண்டவர். காதலால் கட்டுண்டு ஒரு மனித தோல் போன்ற சிலையை செய்தவர், நவபாசான சிலை. அவர்தான் நம்மளுடைய ஆசான் போகர். போகரை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்ப காதல் சுக்கிரன். இப்போ ஏன் போகர் சொன்னா, போகர் பிறந்தது பரணி நட்சத்திரம், மேசராசி. அப்போ பரணி சுக்கிரன் நட்சத்திரம். சுக்கிரன் இல்லையேல் எதையும் சாதிக்க முடியாது. அப்போ பரணி, பூரம், பூராடம் இந்த மூணும் சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள். ரிஷபராசி, துலாம் ராசி சுக்கிரனுடைய ராசிகள். அப்போ பரணி நட்சத்திரம் பிறந்திருந்தாலும், பூர நட்சத்திரம் பிறந்திருந்தாலும், பூராட நட்சத்திரம் பிறந்திருந்தாலும் காதல் வரும். ரிஷபராசியில் பிறந்திருந்தாலும், துலாம் ராசியில் பிறந்தாலும் காதல் வரும் என்பது உறுதி. அவர்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது காதலிக்காமல் இருக்க முடியாது. அப்ப காதல் காரகன் சுக்கிரன் என்றாலும், காமக்காரகன் சுக்கிரன் என்றாலும், சுகத்தை கொடுப்பவன் சுக்கிரன் என்றாலும், சந்தோஷத்தை கொடுப்பவன் சுக்கிரன் என்றாலும், ஒருவருடைய ஜாதகத்தில் அவர் பலம் வாய்ந்திருக்க வேண்டும். சுக்கிரன் பலவீனப்பட்டால் சுகம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. சுக்கிரன் ஒருவருடைய லக்னத்திற்கு கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும், ஆட்சி உச்சம் பெற்றாலும், மூல திரிகோணத்தில் இருந்தாலும் சுகமே. மற்ற கிரகம் எப்படிதான் விட்டுருங்க. சுக்கிரன் ஆண் பெண் யாராக தான் சரி, அவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 1, 4, 7, 10, 1, 5, 9 கேந்திரம் திரிகோணம் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை சுகம் பெறும். அவர்களுக்கு சந்தோஷம் கிடைத்தே தீரும். அடுத்து சுக்கிரன் காமக்காரகனாக இருந்தாலும், அந்த காமத்தை மன்மதனுடைய அன்பை தூண்டி வரவரே சுக்கிரன் தான். மன்மதை சுக்கிரன் நினைக்காம அந்த வில்லை தொடுக்க முடியாது. கரும்பு வில், அது பாருங்க, கரும்பு வில் நாயகன் சுக்கிரன்.
கரும்பு இரும்பு மாதிரி இருக்குமா? இருக்காது, இளகிய இருக்கும். அந்த மாதிரி தான் சுக்கிரனுடைய மனது இளகிய மனது. அவர் இளகிய உள்ளங்களில் காதலை விதைத்து விடுவார். அதுதான் சொன்னேன், சுக்கிரன் காதல் காரகன். அப்ப அந்த காதல் காரகன் ஒவ்வொருடைய ஜாதகத்திலையும், ஆண் பெண் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் மட்டுமே சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்கும். காதல் வரும், காமம் வரும், முன்னேற்றம் வரும், முயற்சி வரும். பெரும்பாலும் சுக்கிரன் பலவீனப்பட்டிருந்தால் அவர்கள் வாழ்க்கையில், குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். சுகம் இல்லையே சந்தோஷம் இல்லை. சுகம் இருந்தால் சந்தோஷம் தன்னால் வரும், மகிழ்ச்சி தன்னால் வரும். அப்ப சுக்கிரன் காதல் காரகன் என்பதால் ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் அவர் வலுவாக இருக்க வேண்டியது அவசியம். சரிங்க, வலு இல்லைங்க, ஆட்சியா இல்லை, உச்சமா இல்லை, நட்பா இல்லை, மூல திரிகோணம் இல்லை, அப்படி வச்சுக்குவோம். தேர்ந்தெடுத்த திரிகோணத்தில் இல்லை, சுக்கிரன் நீச்சம்னு வச்சுக்குவோம், சுக்கிரன் பகைன்னு வச்சுக்குவோம். உடனே சுக்கிரன் வேலை செய்ய மாட்டாரா? செய்வார். சுக்கிரன் நீச்சமானாலும் வேலை செய்வார். ஏன்னா சுக்கிரன் அங்கே கண்ணியில் நீச்சம், அங்கே வந்து புதன் ஆட்சி உச்சம் வருவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீச்ச பங்கம் ஆகிறாரு. பெரும்பாலும் சுக்கிரன் நீச்சம்னா சந்தோஷம் இல்லை, சுகம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நான் சொல்ல மாட்டேன். சுக்கிரன் நீச்சத்துக்கு அடுத்த ராசி ஆட்சி பெறார். நல்லா கவனிச்சுக்கணும். சுக்கிர பகவான் கண்ணியில் நீச்சம் சாஸ்திரப்படி, ஆனால் துலாத்தில் ஆட்சி பெறார். அவருக்கு நேர் 7ஆம் ராசியில் உச்சம் பெறார். அப்ப கன்னிக்கு நேர் 7 மீனத்தில் உச்சம் பெறார். அப்ப எப்படி நீச்சம் ஏற்றுக்கிறது? சுக்கிரன் நீச்சம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? சுக்கிரன் நீச்சமானா அவர் வீடே புதன் ஆட்சி உச்சமாகிறாரு. சுக்கிரனுக்கு பக்கத்து, புதனுக்கு பக்கத்து வீடான சிம்மத்தில் சூரியன் ஆட்சி வர்றாரு. அப்ப சூரியன் முன்னாடி இருக்காரா? புதன் சுக்கிரன் சேர்ந்திருக்காங்களா? அடுத்து சுக்கிரன் ஆட்சி பெறார். அப்ப சுக்கிரன் ஆட்சி வீட்டுக்கும் சூரியன் ஆட்சி வீட்டுக்கும் இடையில் சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார். இதில் ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கு. ஜோதிடமே சூட்சுமம் வடிவானது. அப்ப அந்த இடத்துல சிம்மத்தில் சூரியன் ஆட்சி, துலாத்தில் சுக்கிரன் ஆட்சி, கன்னியில புதன் ஆட்சி உச்சம், அந்த இடத்துல வந்து சுக்கிரன் நீச்சமாகிறார். பாதுகாப்பாக தானே நீச்சமாகிறாரு. அப்ப சுக்கிரன் நீச்சம் பெற்றவர்களை வாழ்க்கை சிறப்பில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் சில பிரச்சனைகள் இருக்கலாம், அவ்வளவுதான். சுக்கிரன் நீச்சம் பெற்று சூரியன் சேர்க்கை பெற்றிருந்தாலும், சுக்கிரன் நீச்சம் பெற்று புதன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் கண்டிப்பா அந்த ஜாதகம் வலுவானதை. சுக்கிரன் நீச்சம் பெற்று சூரியனும் புதன் அங்கே இல்லைன்னா அந்த ஜாதகம் பலவீனமானது. அப்ப அந்த வீட்டுக்குரிய புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரா, கேந்திர திரிகோணம் பெற்றிருக்காரான்னு பார்க்கணும். எப்பவுமே ஒரு கிரகம் நீச்சம் பெற்றுச்சுன்னா அது வந்து அவுட்டுன்னு சொல்லக்கூடாது. அந்த வீடு கொடுத்தவர் நல்லா இருக்காரான்னு பார்க்கணும். அப்ப சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவர் யாரு? புதன். புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரா, கேந்திர திரிகோணங்கள் இருக்கிறாரா, நட்பு வீட்டில் இருக்கிறாரா என்று பார்த்துதான் சுக்கிரனுடைய பலத்தை சொல்ல வேண்டும். அப்ப காதல் காரகன் ஏதோ ஒரு வகையில் இயங்குவான். இயக்குவதற்கு வேறொரு கிரக துணை தேவை. அது சூரியனா புதனா அப்படிங்கிற கேள்வி. அப்ப புதன் ஆட்சி உச்சம் பெற்று சுக்கிரன் இருந்தால் சுக்கிரன் பலமானவரே. அப்ப சுக்கிரத்திற்கு அதிபதி. அப்ப சூரியன் கூட, சூரியன் பக்கத்தில் இருக்காரா? புதன் வீட்டுக்கு அடுத்து துலாம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெறார். அங்க பாருங்க சனி உச்சம் பெறுவார். எல்லா இடத்துலையும் சுக்கிரன் வந்து வலுவாக தான் இருக்கிறார். ஆனால் கால ராசிப்படி, கால ராசி சக்கரப்படி 6ஆம் வீட்டில் சுக்கிரன் நீச்சம். அந்த கால ராசிப்படி, கால தத்துவ ராசிப்படி 2 7க்குரியவர் 6ல் நீச்சம். அப்ப சூட்சுமம் இருக்குல்ல. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் கடத்தரஸ்தானம், அவர் 6ல் மறைகிறார்.
அப்புறம் கல்யாணம் நடக்கலன்னு சொல்ல முடியுமா? கல்யாணம் நடக்கும். என்ன? தாமதமாகும். அது மனைவியால் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். மனைவியை சார்ந்தவர்களால் ஏதாவது மாமியாரால் பிரச்சனை வரும். அது சுக்கிரன் நீச்சமானான். மற்றபடி சுக்கிரன் காதல் காரகனை, சுக்கிரன் கடத்தர காரகனை, சுக்கிரன் காமக்காரகனை, சுக்கிரன் சுக்கிரத்திற்கு அதிபதி தான், சுரோனிதத்துக்கு அதிபதி தான். சுக்கிரன் வளம் பெற்றால் உங்கள் வாழ்வு வளமாகும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் கேந்திர திரிகோணங்கள் இருந்தாலும், ஆட்சி உச்சம் நட்பு பெற்றிருந்தாலும், நீச்சமாக இருந்து அந்த வீட்டுக்குறைவர் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும், கேந்திர திரிகோணங்கள் இருந்தாலும், மூல திரிகோணத்தில் இருந்தாலும் சுக்கிரன் வலுவானவர், பலமானவர். அந்த திசை புத்தி எல்லாம் அந்தரமெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யும். நன்றி, வணக்கம்.